இலக்குவன் இந்திரஜித்தன் இருவரும் பொருதற்கு உரியதாகிய போர்க்களத்தை தொடர்ந்து கண்டு கொண்டு வருகிறோம். இனி வரக்கூடிய அடுத்த பாடல், சிந்துரங்களின் பருமமும் பகழியும் தேரும் குந்துவல் நெடும் சிலை முதல் படைகளும் கொடியும் இந்தணங்களாய் இறந்தவர் விழிக்கனல் இலங்க வெந்த வெம்பினம் விழுங்கின கழுதுகள் விரும்பி. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன், போர்க்களத்துல போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போர்க்கள நிகழ்ச்சிகளை பாடும் மரபு உண்டு. இதுக்கு களம் பாடுதல் என்ற பெயர் உண்டு. இத பிற்காலத்துல பரணி இலக்கியம் தனித்து எடுத்துக்கொண்டது. அதற்கு முன்னோடியாக இது போன்றதாகிய காப்பியங்கள்ல போர்க்கள நிகழ்ச்சியை மிக அழகாக விளக்குவதிலே புலவர்கள் தேர்ந்திருந்தார்கள். கம்பன் அதில் தனித்ததோர் தகுதி பெற்றவன். இந்த போர்க்களத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறதா, பேய்கள் எல்லாம் இறந்தவர்களினது உடலை உண்டு கொண்டிருக்கின்றன. அந்த இறந்தவர் உடலை அப்படியே உண்ணாமல் அவைகளை முழுமையுமாக வேக வைத்து உண்ணுகின்றன. போர்க்களத்துல இந்த உடல் வேவதற்கு ஏது இடம்? ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுகிறான் கம்பன். சிந்துரங்களின் பருமமும் பகழியும் தேரும். சிந்தூரம்னா யானைன்னு அர்த்தம். யானை மேல் இடக்கூடிய தவிசு, அம்பாரின்னு சொல்றோம் இல்லையா, அது மரத்தினால் செய்யப்பட்டது. அம்புகளும் தேரும், அந்த போர்க்களத்துல சிதைந்து போன தேர்கள். குந்துவல் நெடுஞ்சிலை முதல் படைகளும் கொடியும், வளைந்த வலிய நெடியவில் அவனோடு கொடிகள். இந்தனங்களா, இந்தனம்னா விறகுன்னு அர்த்தம். இந்த மரத்திலான இத்தனை பொருள்களும் விறகுகளாக அங்கு எரி உண்டனவாம். இந்தனங்களாய் விறகுகளாய் அமைய இறந்தவர் விழிக்கணல் இலங்க, இறந்த வீரர்களுடைய சினமிக்க கண்களில் இருந்து புறப்படக்கூடிய தீ இருக்கு இல்லையா, கோபா அக்னி, அந்த நெருப்பிலே இந்த மேலே சொன்ன பொருள்களெல்லாம் விறகுகளாக பட்டு எரிய, அந்த நெருப்புல வெந்து போன வீரர்களினது உடல், குதிரைகளினது உடல், யானைகளினது உடல்களை விரும்பி பேய்கள் உண்டனவா. வெம்பினம் கழுதுகள் விரும்பி விழுங்கின, வெந்தன போன்ற வெம்மை உடைய பிணங்களை பேய்கள் விரும்பி உண்ண தலைப்பட்டன. ஒரு போர்க்களத்துல இப்படி ஒரு சூழல். இது ஒரு மீ உயர் நவிர்ச்சி தான். எப்படி கண்களிலிருந்து நெருப்பு பொறியெல்லாம் அடுப்பை பற்ற வைக்குமோ அதெல்லாம் ஒரு அழகுக்காக சொல்லப்படுவது. அடுத்து, சில்லி ஊடு அற சிதறின சில, சில கோத்த வள்ளி ஊடு அற மறிந்தன, புறவிகள் மடிய புள்ளி மண்ணிடை புரண்டன சில, சில போர் ஆள் வில்லி சாரதியோடும் பட திரிந்தன வெறிய. சில்லி ஊடு அற சிதறின சில, சில்லின சக்கரம். தேர்கள் சக்கரங்களை இழந்து சிதறி துண்டு துண்டாக போர்க்களத்திலே விழுந்தன சில தேர்கள். சில கோத்த வள்ளி ஊடு அற மறிந்தன, சில தேர்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள அந்த தேர்களை இழுத்து செல்லக்கூடிய குதிரைகளினுடைய குசை கயிறுகள், குசை கயிறுனா நமக்கு புரியாது, நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை லகான். அந்த லகான் அருந்து போனதுனால அந்த குதிரைகள் தரிகட்டு ஓட தேர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சிதைந்து விழுந்தன. சில புறவிகள் மடிய புள்ளி மண்ணிடை புரண்டன, சில தேர்கள்ல கட்டப்பட்ட குதிரைகள் கொல்லப்பட்டு விட்டதினால் அந்த தேர்கள் இலக்கில்லாமல் புரண்டு உருண்டு ஓட தலைப்பட்டன. சில போர் ஆள் வில்லி சாரதியோடும் பட வெறிய திரிந்தன, சில தேர்கள்ல இயக்கக்கூடிய சாரதியும் மேல் நின்று போர் செய்யக்கூடிய வீரரும் இறந்து போனதினாலே ஆளில்லாத தேர்கள் போர்க்களத்திலே அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தன. தேர்ப்படையினுடைய இழப்பு இவ்வாறு. அலங்கு பல்மணி கதிரன
குருதியின் அழுந்தி விலங்கு செஞ்சுடர் விடுவன வெளி இன்றி மிடைந்த குலம் கொள் வெய்யவர் அமர்கள தீயிடை குளித்த இலங்கை மாநகர் மாளிகை நிகர்த்தன ரதம். இலங்கை எரிந்த பொழுது எப்படி காட்சி அளித்ததோ அதுபோல போர்க்களத்துல ரதங்கள் காட்சி அளிக்கின்றனவா? எப்படி? அலங்கு பல்மணி கதிரன பல வகையான ரத்தினங்களால் ஒளிரக்கூடிய அந்த தேர்கள் குருதியின் அழுந்தி விலங்கு செஞ்சுடர் விடுவன. அந்த மணிகளெல்லாம் இரத்த வெள்ளத்துல மூழ்கியதினால பல்வேறு நிறங்களுக்கு பதிலாக சிவந்த நிறத்தை மட்டுமே அந்த மணிகள் காட்டினவாம். வெளியின்றி மிடைந்த ரதம், இடைவெளி இல்லாமல் நெருங்கிய தேர்கள் குலங்கொள் வெய்யவர் மருகிட கூட்டமாக பொருந்திய கொடியோர்களாகிய அரக்கர்கள் மனம் கலங்க தீயிடை குளித்த இலங்கை மாநகர் மாளிகை நிகர்த்தன. அன்று அனுமனால் கொளுத்தப்பட்ட இலங்கையில மாளிகைகளெல்லாம் எவ்வாறு நெருப்பு கொண்டு எரிந்தனவோ அது போல இந்த போர்க்களத்துல தேர்கள் காட்சி அளிக்கின்றனவா? ராமனும் அந்த போர்க்களத்துல கலந்து கொண்டு இலக்குவனால் இந்த இந்திரஜித்தன் கொல்லப்பட வேண்டும், அதுதான் விதி. அதனால என்ன செய்கிறான் ராமன்? இந்த இந்திரஜித்தனை தனிமைப்படுத்தி இலக்குவனோடு போர் செய்தற்குண்டான சூழலை உருவாக்கணும். இதான் அடிப்படை. ஏனென்றால் இந்திரஜித்தனுக்கு இதெல்லாம் புராண ரீதியாக சொல்லப்பட்ட சில முடிவுகள். அதாவது இந்திரஜித்தன் பெற்ற வரம் என்னவென்றால், எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் உறக்கம் தவிர்த்திருப்பானோ அவன் கையால் தான் மடிய வேண்டும்னு வரம் வாங்கியதாக ஒரு கதை உண்டு. ராமனோடு காட்டினுக்கு வந்த இலக்குவன் தன் வாழ்நாள்ல அந்த காட்டில் இருந்த 14 நாள் இந்த யுத்தம் முடிந்து மீண்டும் அயோத்தி அடைகின்ற வரைக்கும் உறங்குதலை தவிர்த்தது. அதனால 14 ஆண்டுகள் உறங்காது விழித்த நிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற இலக்குவன் இந்திரஜித்தனை கொல்லும். நம்ம புராண இதிகாசங்களை படிக்கின்ற பொழுது ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எத்துணை விதமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அத்துணை கதாபாத்திரங்களுக்கு உண்டான முடிவு அந்த கதையின் ஊடாக ஒவ்வொரு இடங்களிலே அதற்குண்டான விளக்கங்கள் தரப்பெற்று முழுமையுமான நிலையில அந்த கதாபாத்திரத்தை முடிக்கக்கூடிய அளவினுக்கு தெளிவாக எழுதியிருப்பார்கள். இதை நான் அடிக்கடி சொல்லுதல் உண்டு, கண்டினியூட்டி ஆஃப் த கேரக்டர். பலமுறை நம்ம வகுப்பிலேயே சொல்லியிருக்கேன். ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் உருவாக்க தொடங்கினீர்கள் என்றால் அந்த கதாபாத்திரத்தின் ஊடாகவே பயணித்து அந்த கதாபாத்திரத்தினது பிறப்பிலிருந்து பிறப்புக்கு முன் அது பிறப்பதற்குண்டான காரணம் அறிந்து அந்த பிறந்த நிலையிலிருந்து அந்த கதாபாத்திரம் வளர்ந்து என்னவெல்லாம் செய்கிறதோ அதற்கெல்லாம் விளக்கம் கூறி அந்த கதாபாத்திரம் மரணிக்கின்ற பொழுது இன்ன காரணத்தினால் இவ்வாறு இதற்கு மரணம் வந்ததுன்னு கொண்டு போய் முடிக்கணும். ராமாயணத்திலையும் மகாபாரதத்தையும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் அல்லது கூர்ந்து படித்து பாருங்கள். எந்த ஒரு கதாபாத்திரமும் அந்தரத்தில் தொங்காது. அதுதான் நம்முடைய இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய மேன்மை. பலாயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவது போல பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ், அந்த காரணம் என்பது காப்பியத்தினுடைய மூல கருவினோடு தொடர்புடையதாக சொல்றோம் இல்லையா? பல்வேறு விதமான சாலைகள் ஓர் இடத்துல போய் நிற்கும் என்று. உருவாகக்கூடிய பல்வேறு விதமான ஆறுகள் ஒரு கடல்ல கலப்பது போல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காப்பிய மாந்தர்கள் அந்த காப்பியத்தினுடைய முழுமையுமான காப்பிய தகுதி இருக்கிறது அல்லவா, இந்த காப்பியத்தின் பண்பு, அதனுடைய மூலம் அதோட வந்து பொருள்.
அந்த அளவினுக்கு நம் முன்னோர்கள் மிக தெளிவாக சிந்தித்து கருத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த கண்டினியூட்டி உலக காப்பியங்கள்ல நீங்கள் பெருமளவில் பார்க்க முடியாது. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் எழுந்த ராமகாதையிலும் பாரதத்திலும் இந்த தொடர்புகளை பார்க்க முடியும், துல்லியமா பார்க்க முடியும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வாறு ஒரு கவிஞனால் சிந்திக்க முடியுமா? பல நூறு பாடல்களை தாண்டி ஒரு கருத்துக்கு முடிவு கொடுக்கும். இது ஒரு பெரிய அனுபவம் இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது. ஏனென்றால் நாமெல்லாம் ஒரு 3 பக்கம் 4 பக்கம் கட்டுரை எழுதுகின்ற பொழுது முதல் பத்தியில என்ன எழுதினோமோ அதற்கு தொடர்பில்லாம 3ஆம் பத்தி இருக்கும். 2ஆம் பக்கத்துக்கு போனாக்க நம்ம முன்னே எழுதினதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாமல் புதியதான சிந்தனையை எழுதியிருக்கும். நாம் தோற்கக்கூடிய இடங்கள் என்னன்னா, எழுதக்கூடிய 3 பக்கத்திலேயே எந்த விதமான தொடர்பு இல்லாமல் எல்லாவற்றையும் வௌவால் போல அந்தரத்தில் தொங்க விட்டுரும். 3 பக்கம் கட்டுரையில நாம சொல்ல எடுத்துக்கொண்ட விஷயமே 1, 2 அதிலேயே தொடர்பு இருக்காது. 10,000 பாடல் எழுதுறான் கம்பன், ஒரு இடத்துல கூட அந்த தொடர்பு இன்மையை பார்க்க முடியல. அதுதான் அவனினுடைய மேலான அறிவு. அது அவனுடைய கற்பனை, மற்ற சொல் தேர்ச்சி, இதெல்லாம் ஒரு பக்கம். கதையினுடைய கண்டினியூட்டி போயிடக்கூடாது. அதே மாதிரி இளங்கோவடிகளை பத்தி பல முறை சொல்லியிருக்கேன். சிலம்பு நடத்தும் போது பெரிய விஷயம் அது. எங்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இதுதான் காரணம், அதனால் விளைந்தது இது, அதனுடைய போக்கு இவ்வாறு, முடிவு இவ்வாறு இருக்கும் என்று எடுத்து சொல்லுதல் என்பது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பலகாலம் கேட்டு தெரிந்த கதையையே தொடர்பு அறிபடாமல் சொல்லுங்கள், பார்க்கலாம் முடியாது. நாம பார்த்து வந்த திரைப்படங்களின் கதை 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேர படம் காட்சியாக பார்க்கிறோம். அதையே பார்த்ததன் பின் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்மால் தொடர்ச்சியாக எல்லா காட்சியையும் விவரிக்கக்கூடிய அளவில் நம்மால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச முடியுமான முடியாது. ஏனென்றால் நம்முடைய கவனம் என்பது மிக மிக குறைவு. அது காட்சிப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, கருத்தளவிலே படிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, நாம எதனையும் முழுமையுமாக நினைவு வைத்துக் கொள்வதே இல்லை. ஆனால் காப்பியங்களை உருவாக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுந்தர காண்டத்துல இலங்கை எரிக்கப்பட்டது, அதற்கும் இந்த பகுதிக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு பாடல்லாம், ஒரு 1500 பாடல் இடைவெளி. அந்த இடைவெளியில நினைவு கொள்ளுகிறான் கம்பன், இந்த போர்க்களத்துல எரியக்கூடிய தேர் எது போல இருக்கிறதுனா, அன்று இலங்கைக்கு சென்று அனுமன் தீ வைத்தானே, அப்பொழுது இலங்கையினது மாளிகைகளெல்லாம், மாளிகைன்னு நினைச்ச உடனே அதனுடைய மேல் பரப்பு ஞாபகம் வரணும், அது தேரினை போன்றுதான் அமைப்பில் இருக்கும். ஆகவே இப்பொழுது கண்முன்னே எரியக்கூடிய தேருக்கு தேரினை போன்று வடிவுடைய மாளிகைகள் அன்று அனுமனால் தீ வைக்கப்பட்ட பொழுது எரிந்ததை ஒத்தது. எதை எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்? இதுதான் கவிஞனினுடைய மீ உயராத்து. அதனால இலங்கை மாநகர் மாளிகை நிகர்த்தன ஆன காலையில் ராமனும் அயில்முக பகழி சோனை மாரியின் சொரிந்தனன் அனுமனை தூண்டி வான மானங்கள் மறித்தன தேரெலாம் மடிய தானும் தேருமே ஆயனன் ராவணன் தனையன். இந்திரஜித்தனை தனிமைப்படுத்துறான். ஆன காலையில் ராமனும் அனுமனை தூண்டி, அப்பொழுது ராமபிரானும் தன்னை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய அனுமனை போ என்று சொல்லுகிறான். இந்திரஜித்தன் இருக்கக்கூடிய பக்கம் போ. அயில்முக பகழி சோனை மாரியில் சொரிந்தனன் கூறிய முனை உடைய கொடிய அம்புகளை
பெரிய மழை போல் தொடர்ந்து எய்து கொண்டே ராமன் முன்னுக்கு செல்லுகிறான். அதனால் தேரெல்லாம் வான மானங்கள் மறிந்தன மடிய, அரக்கர்களுடைய தேர்களெல்லாம் வான்வழியே செல்லும் விமானங்கள் குப்புற விழுந்தார் போன்ற. என்ன கற்பனை! இப்ப அலகாபாத்ல பார்த்தோம் இல்லையா, பாருங்க. வான்வழியே செல்லக்கூடிய விமானங்கள் குப்புற விழுந்தது போல இந்த தேர்கள் எல்லாம் ராமனது அம்பினால் தாக்கப்பட்டு குப்புற விழுந்ததினால் ராவணன் தனையன் தானும் தேருமே ஆயினன், ராவணன் மைந்தனாகிய இந்திரஜித்தனும் தன்னுடைய தேரோடு தானும் தனியாக நின்றான். அப்படியே அவன் தனியா மாட்டிக்கொண்டான். இந்திரஜித்து ராமனை பார்த்து பேச ஆரம்பிச்சான். பல்விலங்கோடு புறவிகள் பூண்ட தேர் பறவை வல்விலங்கல் போல் அரக்கர்தம் குழாத்தோடு மடிய, வில் இலங்கிய வீரரை நோக்கினன் வெகுண்டான், சொல் விலங்கலன் சொல்லினன் ராவணன் தோன்று. தன்னுடைய படை எல்லாம் அழிக்கப்பட்டதன் பிறகு இந்திரஜித்தனுக்கு கோபம் தாங்கல. தன்னுடைய வீரத்தை விடாமல் பேசினான். பல்விலங்கோடு புறவிகள் பூண்ட தேர் பறவை, பல விலங்குகளுடன் குதிரைகளும் சேர்த்து பூட்டப்பட்ட தேர் தொகுதிகள் வல் விலங்கல் போல் அரக்கர்த்தம் குழாத்தோடு மடிய, வலிய மலைகளை போன்று அரக்கர் கூட்டத்தும் இந்த ராம லக்குவர்களினது அம்பு சென்று பாய்ந்ததினால் எல்லாம் அடிந்து போக, இந்த கொடிய காட்சியை பார்த்த இந்திரஜித்தன், ராவணன் தோன்றல் ராவணன் மைந்தனாகிய இந்திரஜித்தன் வில் இலங்கிய வீரரை நோக்கி நன்வெகுண்டான். வில் தொழிலால் அரக்கர் படையை முற்றிலுமாக அழித்து ஒழித்த ராம லக்குவர் இருவரை நோக்கி பெரும் கோபம் கொண்டான். விலங்கலன் சொல் சொல்லினான், போரில் பின்னடையாமல் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சான். இருவீர் என்னோடு பொருதீரோ, அன்று எனின் ஏற்ற ஒருவீர் வந்து உயிர் தருதீர், உம் படையோடும் பொருது பொன்றுதல் புரிதீரோ, உருவது புகழும் தருவல் இன்று உமக்கு ஏற்றுள்ளது யான் என சலித்த. இந்த வீரனுக்கே உண்டான ஒரு அழகான, எப்படி சொல்லுவது, பழக்கம், பிஹேவியர்ன்றோம் இல்லையா, ஒரு அழகான பழக்கம். தன் முன்னே தன்னை சார்ந்துள்ள அத்துணை படையும் அழிந்திருக்கிறது. அப்படியும் இந்திரஜித்தன் மனதளவுல சோர்வு அடையல, கவலை கொள்ளல. என்ன சொன்னான்? இருவீர் என்னோடு பொருதீர், நீங்கள் இருவரும் ஒரு சேர இணைந்து என்னோடு போர் செய்ய போகிறீர்களா? அன்று எனின் ஏற்ற ஒருவர் வந்து உயிர் தருதீரும். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து போர் புரிய ஆர்வம் இல்லைன்னா ஒருவராய் ஒருவரை தவிர்த்து ஒருவர் வந்து தனித்து வந்து உயிரை தருகிறீர்களா? முடிவோட இருக்க அவங்களை கொன்னுடுவேன். உம் படையோடு பொன்றுதல் புரிதீரோ, அல்லது உமக்குரிய வானர படைகளோடு சேர்ந்து நின்று போர் செய்து உங்களையும் வானர படையும் ஒட்டுமொத்தமா நான் அழிக்கட்டுமா? உருவது புகழும், இந்த மூன்றுல எது உங்களுக்கு தேவை? உங்களுடைய வாய்ப்பு எது? உங்களுடைய சாய்ஸ் எது? சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போர் பண்றேன். இவற்றுள் ஆற்றலுக்கும் உமது விருப்பத்திற்கும் பொருந்துவது ஒன்றை சொல்லுவீராக. தருவல் இன்று உமக்கு ஏற்றுள்ளது யான் என சலித்தான். உமக்கு ஏற்புடைய ஒன்றை இன்று நான் தருகின்றேன் என இந்திரஜித்தன் கோபத்தோட பேசினான். இலக்குவன் தன்னுடைய வஞ்சனத்தை இங்க சொன்னான் திருப்பி. நான் போருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராமன் கிட்ட வஞ்சனம் கூறிட்டு வந்திருக்கேன். அதனால நான் தான் உன்னோட போர் செய்ய போறேன். ராமனோ ஏனைய வானர வீரர்களோடலாம் கிடையாது போர், உனக்கு எனக்கும் தான் போர். வாளின் தின்சிலை தொழிலினின் மல்லினின் மற்றை ஆளுற்று எண்ணிய படைக்கலம் எவற்றினும் அமரில் கோளுற்று உன்னோடு குறித்து அமர் செய்து உயிர் கொள்வான் சூளுற்றேன் இது சரதம் என்று இலக்குவன் சொல். இவன் கேட்டான், இந்திரஜித்தன் கேட்டது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா நக்கலா கேட்டது. இந்தப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட போர் செய்ய போறீர்களா, இல்ல யாரேனும் ஒருத்தர் வந்து என்னோட போர் செய்து சாக போறீர்களா?
இல்ல உங்க பெரும்படையோடு வந்து என்னை சுற்றி வளைத்து நான் அவர்களையும் உங்களையும் சேர்த்து அழிக்கவா, இல்ல உங்களுடைய சாய்ஸ் எது, அதுக்கு தகுந்த மாதிரி போர் செய்யறாங்க. இது எவ்வளவு பெரிய திமிர். அதுக்கு லக்குவன் என்ன அழகா பதில் சொன்னா, உன்னுடைய திமிரான பேச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப எங்களை பார்த்த உடனேதான் இப்படி பேசுற. ஆனா நான் போர்க்களத்திற்கு வரும் முன்னாடி என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தார் ராமன் கிட்ட, வாளின் தின்சீலை தொழிலின் மல்லினில், ஒரு வீரன் மற்றொரு வீரனோட போர் செய்யறதுக்கு 3 வழிதான் உண்டு. ஒன்று வாழ் போர், அல்லது உறுதியான வில் போர், இல்ல இந்த ஆயுதங்கள் இல்லாமல் கைகளால் தாக்கி கொள்ளக்கூடிய மற்போர். இதுல எதை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள், அதுக்கு நான் தயார்னா லட்சுமணன். மற்ற ஆளுற்று எண்ணிய படைக்கலம் எவற்றினும், ஏனைய ஆளுமை பொருந்திய எண்ணில் அடங்காத படைக்கருவிகள் நீ வச்சிருக்க, எந்த கருவியை வேண்டுமானாலும் கொண்டு வந்து என்ன தாக்கு. இவன் 3 சாய்ஸ் கொடுத்தான் இந்திரஜித்தன். யாருக்கு? ராம லக்குவ வானர படைகள் 3 பேரையும் உட்படுத்தி. ஆனா இலக்குவன் இந்திரஜித்தன் என்கின்ற தனி வீரனுக்கு 4 சாய்ஸ் கொடுக்க. நான் நீ வாழ்போர் போடணுமா, தயார். வில் போர் தொடரலாமா, அதுக்கும் தயார். சரி ஆயுதமே வேண்டாம், மல்யுத்தம் பண்ணிக்கலாமா, அதுக்கும் தயார். சரி அப்பா, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வாளும் வில்லும் மல்யுத்தமும் தான். நீங்கள் எல்லாம் அரக்கர்கள், பல புதிய படைக்கலன்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருப்பீர்கள். அந்த மாதிரி புதியதாக ஏதாகிலும் படைக்கலம் கொண்டு என்ன தாக்கணுமா, வா, அதுக்கு நான் தயார். இந்த 4 நீ எப்படி வேண்டுமானாலும் என்னோடு போர் செய். அப்படி செய்யக்கூடிய போர்ல உன்னை கொல்லுவதாக நான் சபதம் பண்ணிட்டேன். அமரில் கோளுற்று போரிலே வலிமையை மேற்கொண்டு உன்னோடு குறித்து அமர் செய்து உயிர் கொள்வான் சூளுற்றேன். உன்னோடு நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து உன் உயிரை எடுப்பதாக நான் வஞ்சினம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். அதனால இது சரதம் என்று லக்குவன் சொன்னான். சரதம்னா உறுதி. இதுல இருந்தெல்லாம் பின்வாங்க போறதில்ல. ராமன் கூட உங்களோட போர் செய்ய போறதில்லை. நான் மட்டுமே உன்னோடு போர் செய்ய போகிறேன். எப்படிப்பட்ட போரை செய்ய வேண்டும் நீ முடிவு பண்ணிக்கோ. 4 விதமான போர் முறை இருக்கு. வாழ், வில்லு, மல்லு, இல்ல ஏனைய பிற புதிய படைக்கலம், எதை வேணா எடுத்து. நான் தயார். உன்னை என்னவாறாகிலும் அழிப்பதுன்னு உறுதியோடு வந்திருக்கிறேன். அதான் நான் செய்த சபதம். இதை கேட்டோன்னே இந்திரஜித்தனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாச்சு. முன் பிறந்த உன் தம்முனை முறை தவிர்த்து உனக்கு பின்பு இறந்தவன் ஆக்குவேன். பின் பிறந்தோயை முன்பு இறந்தவன் ஆக்குவேன். இது முடியேனேல் என் பிறந்ததினால் பயன் ராவணக்கு என்றான். பாட்டுல என்ன அழகா பேசுறான் பாரு. முன் பிறந்த உன் தம்முனை, உனக்கு முன்னே பிறந்த உன் அண்ணனாகிய ராமனை முறை தவிர்த்து கால முறையில் இருந்து நீக்கி, அவன் முன்னவன், அவனை முன்னாடி கொல்ல போறதில்ல, அவனுக்கு பின்னவனாக வந்த உன்னை முன்னாடி கொன்னுடுறேன். உனக்கு பின் இறந்தவன் ஆக்குவேன், உனக்கு பிறகு இறந்தவனாக செய்வேன்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் உன்னை முடிச்சுடுறேன், அதுக்கப்புறம் ராமனையும் நான் முடிக்க போறேன். பின் பிறந்தோயை முன் இறந்தவன் ஆக்குவன். ராமனுக்கு பின் பிறந்த தம்பியாகிய உன்னை அண்ணனுக்கு முன்னராக இறந்தவனாக இந்த போர்க்களத்திலே நான் உன்னை முடிக்கின்றேன். இது முடியேனேல், இதனை நான் செய்து முடிக்காமல் போனால் ராவணனுக்கு பிறந்ததினால் பயன் என் என்றான். மாபெரும் வீரனான ராவணனுக்கு மகனாக பிறந்ததன் பயன் என்ன? ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்தன்றதுல என்ன பெருமை இருக்கு? நிச்சயமா அவங்க 2 பேரையும் இன்னைக்கு முடிச்சுடுறேன். முன் பிறந்தான் என்பதற்காக ராமனை முன்னாடி கொல்ல முடியாது. ஏன்னா நீதான் என்னோடு போர் செய்ய முன் வந்து இருக்கிற. முதல்ல உன்னை கொன்று விடுகிறேன், அதன் பிறகு உன் முன்னவன் ஆகிய உன் அண்ணன் ராமனையும் கொல்லுகிறேன். 2 பேரையும் நான் இன்னைக்கு போர்க்காலத்துல கொல்லுவதாக முடிவு செய்திருக்கிறேன்.
என்று விபீஷன் என்று இந்திரஜித்தன் இலக்குவனுக்கு நேர் எதிரான வார்த்தையை பேசின. அடுத்ததோட கேட்டான், இலக்குவன் எனும் பெயர் உனக்கு இயைவதே என்ன, இலக்கு வன்கணைக்கு ஆக்கும். என்ன அழகான ஆங்கிலத்துல சொன்னோம் இல்லையா, பன்னிங், வேர்ட் பன்னிங் பாருங்க. இலக்கு வன் கணைக்கு ஆக்குவன் இது புகுந்து இடையே விலக்குவன் என விடையவன் விலக்கினும் வீரம் கலக்குவன் இது காணும் உன் தமையனும் கண்ணன். இது ஒரு வீரனான பேச்சு. இலக்குவன் எனும் பெயர் உனக்கு இயைவதே என்ன, இலக்குவன் எனும் பெயர் உனக்கு தக்கதே என்று யாவரும் நம்பக்கூடிய அளவில். ஆமா, லக்ஷ்மணன் உனக்கு ஏன் தெரியுமா பேர் வைத்தார்கள்? இலக்குவன். வன் கணைக்கு இலக்கு ஆக்குவேன், உன்னை என்னுடைய வலிமையான அம்பினுக்கு இலக்கு ஆக்குவேன். என்ன அழகான சொல் தம்பி. ஆக்குவேன் இது புகந்து இடையே விலக்குவன் என் விடையவன் விலக்கின். நம்ம 2 பேர் செய்யக்கூடிய போருக்கு நடுவில் ரிஷப வாகனத்தை உடைய ருத்ரமூர்த்தி ஆகிய சிவனே வந்து தடுத்தாலும் வீரம் விலக்குவன். அப்படிப்பட்ட சிவபெருமானின் அது வீரத்தையும் நான் என் வீரத்தால் தடுத்து அப்புறப்படுத்திடுவேன். கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இதான் விளக்கம். உன் தமையனும் கண்ணால் இது காணும், உன் அண்ணன் முன்னாடி நீ அழிய போறத அவனும் பார்ப்பான். எந்த தமையன் முன்னாடி அப்படி வீர வசனம் பேசிட்டு வந்தியோ, வஞ்சனம் சொல்லிட்டு வந்தியோ, அவன் கண்ணு முன்னாடி உன்னை நான் கொல்ல போறேன். ஆகவே உனக்கு இலக்குவன்னு பேர் வச்சது என் அம்பினுக்கு இலக்காக நீ இருக்க போகிற. ஆகவே இன்றைய போர்க்காலத்துல உன்னை நான் முடிக்க போகிறேன். அதை தடுக்க சிவனே வந்தாலும் முடியாது. யாரிடம் வஞ்சனம் கூறி வந்தாயோ அவன் கண் முன்னாடியே உன்னை நான் கொல்ல போறேன் பார். 60 ஆகிய வெள்ளத்தின் அறக்கரை அம்பால் 20 ஆக்கிய 2 வில்லீரும் கண்டு இறங்க மறு அது ஆக்கிய 70 வெள்ளமும் மாள வெறுவிது ஆக்குவன் உலக இக்கணத்தின் ஓர் வில்லா. ராவணன் என்னோடு போர் செய்ய எனக்கு துணையாக 60 வெள்ளம் வீரர்களை கொடுத்தான். 60 வெள்ளத்தின் ஆக்கிய அறக்கரை, 60 வெள்ளம் எனும் தொகையாக வந்த அரக்க வீரர்களை அம்பால் 20 ஆக்கிய அம்புகளினால் இறந்து ஒழியும்படி செய்த 2 வில்லீரும் கண்டு இறங்க. 2 வில்லாளிகளாகிய நீவீர் இருவரும் ராமனும் லக்குவனும் கண்டு வருந்தக்கூடிய அளவுல மறுவது ஆக்கிய 70 வெள்ளமும் ஆள எமக்கு பழியினை உண்டாக்கிய 70 வெள்ளமாக உள்ள வானர சேனை இறந்தொழியுமாறு உலக இக்கணத்தின் ஓர் வில்லால் வெறுவிது ஆக்குவேன். உலகினை இந்த ஒரு கணத்தினாலேயே எனது ஒரு வில்லினது துணை கொண்டு வெறுமை உடையவன் ஆக்குவேன். ஒன்றுமில்லாமல் அழிச்சிடறோம், ஒற்றை அம்பு போதும் எனக்கு. நீங்க 60 வெள்ளம் சேனையை தானே அழித்தீர்கள், நான் 70 வெள்ள வானரர்களை ஒற்றை அம்புல அழிச்சோம். கும்பகர்ணன் என்று ஒருவன் நீர் அமரிடை கொன்ற தம்பி அல்லன் நான், ராவணன் மகன் ஒரு தமியேன், எம்பிமாருக்கும் என் சிறு தாதைக்கும் இருவீர் செம்புநீர் கொடு கடன் கழிப்பேன் என தீர்ந்தான். என்ன அழகான வார்த்தை. கும்பகர்ணன் என்று ஒருவன் நீர் அமரிடை கொன்ற தம்பி அல்லன் நான். நீ போர்க்களத்துல கும்பகர்ணனை கொன்றாயே ராமா, நீ போரிலே அங்கம் அங்கமாக சிதைத்து அழித்த கும்பகர்ணன் என்று பெயர் படைத்த ஒருவனோ தம்பி அல்லன் நான், அல்லது என் தம்பிமார் போன்றவனோ அல்லேன் நான். ஞாபகம் வச்சுக்கோ. என் தம்பி அதிகாயன் எல்லாம் கொன்றீர்கள் அல்லவா, என் தம்பி போல என் சிற்றப்பன் கும்பகர்ணன் போல நான் இல்லை. அவ்வளவு எளிமையா என்ன நீங்க கொல்ல முடியாது, என்ன நெருங்கவே முடியாது. தமியேன், ராவணன் மகன் ஒரு தமியேன். ராவணனுக்கு நான் மகன், ஆனால் அவனது மக்களாகிய அக்ககுமாரன் அதிகாயன் என்பார் போன்று
உங்களால் கொல்லப்பட முடியாது. அவர்களை கொன்றது போல என்னை நீங்கள் கொன்ற முடியாது. நான் தமியேன், நான் தனித்து ஆற்றல் பெற்றவன். அவ்வளவு எளிதில் என்னை அணுகவே முடியாது. என்னென்ன கும்பகர்ணன் நினைத்தீர்களா? இல்ல அக்ககுமாரன் அல்லது அதிகாயனை போன்று வீரம் குறைந்தவன் நினைத்தீர்களா? இல்ல, நான் தனித்தன்மை வாய்ந்தவன். அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு போர்க்களத்துல என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க 2 பேரையும் கொன்று எம்பிமாருக்கும் என் சிறு தாதைக்கும், உங்கள் இருவரையும் கொன்று என்னுடைய தம்பியர்கள் இருவருக்கும் என் சிறிய தந்தையாகிய கும்பகர்ணனுக்கும் இருவீர் செம்பு நீர் கோடு கடன் கழிப்பேன் என தீர்ந்தான். உங்கள் இருவருடைய இரத்தத்தை கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய நீர்க்கடன், இறுதி கடனை நான் செய்ய போகிறேன். இதை விட என்ன கொடுமையா பேச முடியும்? ஆகவே என் சிற்றப்பனை கொன்ற உங்களை கொன்று எனது தம்பியர்களாகிய அதிகாயனையும் அக்ககுமரனையும் கொன்ற உங்களை இந்த போர்க்களத்தில் கொன்று உங்கள் உடம்பிலிருந்து சிந்தக்கூடிய இரத்தத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நான் நீர்க்கடன் செய்ய போகிறேன். ஆகவே இன்று யாரும் என்னை தடுக்க இயலாது. உங்கள் மரணத்தை யார் ஒருவராலும் நிறுத்த இயலாது. நான் செய்ய போகிறேன். இதுக்கு லக்குவன் மாற்றோரை பேசணும். அரக்கர் என்பது ஓர் பெயர் படைத்தீர்க்கு எலாம் அடுத்த புறக்கும் நன்கடன் செய்ய உளன் வீடனன் போந்தான் கரக்கும் நுந்தைக்கு நீ செய்ய கடவன கடன்கள் இரக்கமுற்று உனக்கு அவன் செய்யும் என்றான் இளையோன். என்ன கொடுமையான வார்த்தை! இப்படி போயட்ரியா, அதாவது கவிதையா படிக்கும் போது ரொம்ப நயமா இருக்கிற மாதிரி தோணும். இந்த பாட்டுல இலக்குவன் பேசின கருத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப மனது பதைக்கும். என்ன அழகா சொன்னா, அரக்கர் என்பது ஓர் பெயர் படைத்தீர்க்கு எலாம். அரக்கர் என்று கூறப்படுவதோர் பெயர் உடையீராகிய நும் இனத்தார்க்கு எலாம் அடுத்து புறக்கும் நன்கடன் நிகழ்வதாக உள்ளதும் உயிர் ஈடு ஏறுவதற்குமான சிறந்த ஈமக்கடன்களை சய வீடனன் போந்தான் உளன் செய்தற்கு உன் சிற்றப்பனாகிய வீடனன் எம்மை வந்து அடைக்கலமாக சேர்ந்தான். இலங்கையில இருந்து அத்தனை அரக்கர்களும் மாளப் போகிறார்கள். அவ்வாறு மாளக்கூடிய அத்தனை அரக்கர்களுக்கும் ஈமக்கடன் செய்யணும். யாரேனும் ஒருத்தனாவது இருக்க வேண்டாமா? அதனாலதான் உன் சிற்றப்பன் வீடனன் எங்கள் பக்கம் வந்து சேர்ந்துட்டான். ஆகவே அவனை நாங்கள் கொல்ல மாட்டோம். ஆனால் அவன் இலங்கையில இறக்கக்கூடிய எல்லா அரக்கர்களுக்கும் அவன் தான் ஈமக்கடன் செய்ய போறான். இது இப்படி. உனக்கு ஈமக்கடன் செய்ய போறது யார் தெரியுமா? வழக்கமா பிள்ளைதான் அப்பாவுக்கு செய்யணும். உன் தலையெழுத்து, உன்னையே இன்றைய போர்க்களத்துல நான் கொன்றிடுவேன். பிள்ளையாகிய உனக்கு உன் தந்தையாகிய ராவணன் ஈமக்கடன் செய்ய போறான் பார். எப்படியா? கரக்கும் நுந்தைக்கு நீ செய்ய கடவன கடன்கள் இறந்து மறையும் நும் தந்தையாகிய ராவணனுக்கு மைந்தனாக நீ செய்தற்குரிய ஈமக்கடன்களை இரக்கமுற்று உனக்கு அவன் செய்யும். இப்பொழுதே நீ இறக்கப் போகின்றாய் அல்லவா? பெரிதும் துயருற்று உனக்கு அவன் செய்ய போகிறான் என்றான் இளையோன் என்று இலக்குவன் கூறினான். என்ன கொடுமையான வார்த்தை! நம்மெல்லாம் காப்பியங்களை படிக்கும் போது இவர்கள்லாம் அவதார புருஷர்கள்னு சொல்லி அப்படியே தப்பித்து போகிறோம். இல்ல, போருன்னு வந்துட்டா அங்கதான் உண்மைத்தன்மை புரியும். அதாவது யாரேனும் முறையான ஆசிரிய பயிற்சி பெற்றவர்கள் இருந்தால் இந்த பிஎட்னு ஒண்ணு படிப்பார்கள். ஆசிரிய பயிற்சிக்கு உண்டான ஓராண்டு பட்டப்படிப்பு. அந்த பிஎட் படிக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பள்ளியில 8ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக 1 மாதம் பணியாற்றும். நீங்கள் எவ்வாறு பாடம் நடத்துகிறீர்கள், பாடம் நடத்தும் திறன், இதெல்லாம் மதிப்பீடு செய்யப்படும். பிராக்டிக்கல்.
அப்படி நீங்க பாடம் எடுக்கக்கூடிய வகுப்புல உள்ள மாணவர் மாணாக்கியர்கள் யாரேனும் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை நீங்க முழுக்க முழுக்க கேஸ் ஸ்டடி பண்ணணும். இது ஒரு வழக்கம். அப்போ இந்த கேஸ் ஸ்டடி எதுக்கு செய்யணும்னா, அந்த மாணவர் எப்படி தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கார், கூட்டத்தோடு இருக்கும்போது எப்படி இருக்கிறார்கள், பொது இடங்கள்ல அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுகிறார்கள், இது போன்றதாகிய செய்திகளை எல்லாம் நீங்க பார்த்து அவர்களுடைய எமோஷனல் கண்டிஷன், அப்புறம் அவர்கள் பெற்றோர்களிடம் சென்று உங்கள் குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வரும், எவ்வாறு வரும், ஏன் வரும், இதெல்லாம் கேட்டு அந்த மாணவனை அல்லது மாணாக்கியை பற்றின ஒரு மதிப்பீடு கொடுக்கணும். இதுக்கு கேஸ் ஸ்டடின்னு பேர். அந்த மாதிரி இந்த கேஸ் ஸ்டடி செய்யும் போது ஒரு வேறுபாடு தெரியும். எந்த ஒரு மனிதனும் தனியாக இருக்கும்போது அவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைதியோடும் பயத்தோடு கவலையோடும் இருக்கும். ஆனா அவர்களை கொண்டு போய் ஒரு கூட்டத்தில் விட்டுட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை சுற்றி நமக்கு ஆதரவாக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அதனால என்ன ஆகும்? பயங்கர உத்வேகம் வந்து அப்போ கடுமையான முறையில் பேச ஆரம்பிச்சு. இப்ப லக்குவனுக்கும் ராமனோடு சேர்ந்து 60 வெள்ளம் என்கின்ற அளவில் உண்டான அசுரர் படை அழிச்சாச்சு. இப்ப தன் பக்கத்துல ராமன் இருக்கான், விபீஷணன் இருக்கான், அங்கதன், அனுமன், சுக்ரீவன், நீலன், ஜாம்பவான், இவ்வளவு பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள். அப்ப நாம கொஞ்சம் இறங்கி பேசுவோம். எந்த ஒரு தந்தைக்கும் சொல்லக்கூடாததும் எந்த ஒரு தனையனும் கேட்கக்கூடாததுமானது எதுன்னா, மகன் தந்தைக்கு இருங்கடன் செய்தல் இயற்கை. ஆகவே தந்தைக்கு முன் மகன் இறக்க அந்த மகனுக்கு உண்டான ஈமக்கடனை தந்தை செய்தல் என்பது கொடுமையான விஷயம். இதை யோசித்து கூட பார்க்க முடியாது. எங்க மாவட்டத்துல சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலம் நடைமுறையில், அதெல்லாம் இப்ப இல்லை, பெரும்பாலும் ஒழிந்து போயிற்று. அதாவது ஒரு வீட்டிற்கு திருமணம் ஆகி வந்த மணமகள் அந்த மணமகளுக்கும் அவளினது கணவனது தாய்க்கும் கீரையும் சூப்பும், கணவனது தாய்க்கும் கருத்து வேறுபாடு வந்தா அந்த கணவனது தாய் சொல்லுவாள். இது பழமொழியாகவே எங்கள் மாவட்டங்கள்ல பேசப்படும். மகன் இறந்தாலும் பரவாயில்லை, மருமகள் மாங்கல்யம் இழக்க வேண்டும். இத ரொம்ப கொச்சை மொழியில பேசுவார்கள் எங்கள் கிராமங்கள். அந்த அளவினுக்கு வன்மம் இருக்கும். அது போல லக்குவன் மனதில் அந்த அளவிற்கு வன்மம். நீ சொல்லுகிறாய் இந்திரஜித்தா, எங்களை கொன்று உன் சிற்றப்பனுக்கும் உன் தம்பிகளுக்கும் நீர்க்கடன் செய்ய போவதாக நான் சொல்லுகிறேன். உங்கள் அரக்கர் குலத்தில் இறந்த அனைவருக்கும் உன் சிற்றப்பன் விபீடனன் இருங்கடன் செய்வதற்காகவே எங்களிடம் இருக்கிறான். ஆனால் உன் தந்தை ராவணன் இன்றைய போர்க்களத்திற்கு பிறகு உனக்கு இருங்கடன் செய்ய இருக்கிறான். என்ன கொடுமை! இதுதான் எப்பொழுதுமே அந்த நோபிளா ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது கடைசி வரைக்கும் நோபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சூழலுக்கு ஏற்றாற்போல் அந்த கதாபாத்திரம் தன் நிலை மறந்து பேசும். அதுல கம்பன் மிகப்பெரிய சாமர்த்தியம்.
சில நேரங்கள்ல இப்படி பேசுதலை தவிர்க்க முடியாது. வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல இனிய சொற்கள் இருக்கும் போது ஏன் கடுமையான சொற்களை சொல்லுகிறாய்? கனி இருக்கின்ற பொழுது காயினை யாரேனும் பயன்படுத்துவார்களான்னா பயன்படுத்தணும். நமக்கு மாம்பழச்சாறு வேணும்னா கனியை வச்சு பயன்படுத்திக்கலாம். நல்ல காரசாரமா ஆவக்காய் ஊறுகாய் வேணும்னா காயை தான் பயன்படுத்தணும். மாம்பழத்தை வச்சுட்டு ஊறுகாய் போட முடியுமா? கனி இருக்கட்டும். சில நேரங்கள்ல காய் செய்ய வேண்டிய வேலையை கனி செய்யாது. ரொம்ப தெளிவா எடுத்துக்கணும். ஏன்னா வள்ளுவரே மட்டும் நியாயப்படுத்தினாரா? அவர் கடுமையா பேசலையா? திருக்குறள்ல நிறைய இடத்துல பேசியிருக்கார், நிறைய இடத்துல திட்டியிருக்கார். நீங்கள் கனியாக இருக்கக்கூடிய நிலையில அந்த கனித்தன்மையோடு செயல்பட்டால் நன்றா இருக்கும். காயோடு தான் இருக்க வேண்டும், காயினை போல் கடினமாக தான் பேச வேண்டும்னு பேசணும். அதனால லக்குவன் ஒரு மிகப்பெரிய பின்புலத்திற்கு உரியவன், தெய்வத்தன்மை உடையவன், எல்லாம் சரிதான். பேசுறது யாரிடம்? அரக்கனாகிய இந்திரஜித்தனிடம். அவனுக்கு அவன் மொழியில சொன்னாதான் உரைக்கும். அவங்கிட்ட போயிட்டு 4 வேதத்தை வைத்துக் கொண்டு உபநிடதங்கள் எல்லாம் வச்சுலாம் புத்தி சொல்லக்கூடாது. அவனுக்கு எது சொன்னால் உரைக்குமோ அதை சொல்லணும். என்ன இந்திரஜித்தன் ஆரம்பிச்சான், என்னுடைய தம்பியர் இருவருக்கும் சிறிய தகப்பனாகிய கும்பகர்ணனுக்கும் உங்க 2 பேரோட ரத்தத்தை வச்சுதான் நீர்க்கடன் செய்ய போறேன். அப்படியா? அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை வச்சு உனக்கு நீர்க்கடன் செய்ய நான் வைக்கிறேன். நடந்தது என்ன? நமக்கு ராமாயணம் தெரியும். ராவணனுக்கு முன்னாடி இந்திரஜித்தன் மடிந்தான். இது லக்குவன் சொல்லி இருப்பானான்னு சொல்லி இருக்கணும், சொல்லணும், சரி. சில நேரங்கள் சில கதாபாத்திரங்கள் இப்படி பேசலாமான்னு பேச வேண்டிய நிலை ஏற்படும், தவிர்க்க முடியாது. அதனால இப்படி சொல்லி முடித்த உடனே 2 பேருக்கு இடையே கடுமையான போர். ஆன காலையின் அயில் எயிற்று அரக்க நெஞ்சு அழன்றான், வானும் வையமும் திசைகளும் யாவையும் மறைய பால் நல் வேலையை பருகுவ சுடர்முக பகழி சோனை மாரியின் 2 மடி மும்மடி சொரிந்தான். ஆன காலையில் அயில் எயிற்று அரக்க நெஞ்சு அழன்றான். இவ்வாறு உன் தந்தையாகிய ராவணனை கொண்டு உனக்கு இருங்கடன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கூறிய பற்களை உடைய அரக்கனாகிய இந்திரஜித்து மனம் கொதிப்புற்று பால் நல் வேலையை பருகுவ சுடர்முக பகழி, நல்ல பால் போலும் கடலை பருகி பற்றச் செய்யும் ஆற்றலை உடையனவாகிய ஒளி பொருந்திய கூர்மையை கொண்டுள்ள அம்புகளை எய்தான். இங்க பால் போல் கடல்னா வானர கூட்டம். வானும் வையமும் திசைகளும் யாவையும் மறைய, வானம் பூமி எல்லா திசைகளும் இந்த இந்திரஜித்தனது அம்புகள் போய் மறைத்தனவா. சோனை மாரியின் 2 மடி மும்மடி சொரிந்தான், விடாது பொழியக்கூடிய பெருமழையினது 2 மடங்காக மும்மடங்காக அம்புகளை எய்ய ஆரம்பித்தான் இந்திரஜித்தன். ஒரு கணக்கு சொல்ற கம்பன், அங்கரன் மேல் 1000 அவற்றினுக்கு இரட்டி வெங்கண் மாருதி மேனி மேல் வேறு உள வீர சிங்கம் மன்னவர் ஆக்கே மேல் உலப்பு இல செலுத்தி எங்கும் வெங்கனை ஆக்கினன் ராவணச் சிறுவன். ராவணச் சிறுவன் ராவணனது மகனாகிய இந்திரஜித்தன் என்ன செய்தான்? அங்கதன் மேல் 1000, லக்குவனை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய அங்கதன் மீது 1000 அம்புகளை செலுத்தின. அவனுக்கு இரட்டி, அந்த அங்கதன் பேர்ல செலுத்தினது 1000, அதுக்கு 2 பங்கு 2000. வெங்கனை மாருதி ராமனை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய அனுமன் மீது செலுத்தினா 2000 அம்புகளை. வேறு உள வீர சிங்கம் மன்னவர் ஆக்கே மேல் உலப்பு இல, சிங்கங்களை போன்று
அந்த வானர சைன்யங்களில் இருக்கக்கூடிய வீரர்கள் மீது அளவில்லாத அம்புகளை எய்தான். எங்கும் வெங்கனை ஆக்கினன். போர்க்களம் முழுவதும் இந்திரஜித்தனுடைய அம்பே இருக்கு. ராவணன் சிறுவன் ஆகிய இந்திரஜித்தன் இளைய மைந்தன் மேல் ராமன் மேல் ராவணி இகலி உளையும் வன்தொழில் வானர வீரர் மேல் மெய் உற்று உளையும் வெஞ்சரம் சொரிந்தனன் நாழிகை ஒன்று வளையும் மண்டல பிறையன நின்றது அவ்வரி வில். ராவணனது மகனாகிய இந்திரஜித்தன் இளைய மைந்தன் மேல் ராமன் பேர் இளையோனாகிய இலக்குவன் மீதும் ராமன் மீதும் வன் தொழில் விளையும் வானர வீரர் மேல் வலிய போர்த்தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய குரங்குகளின் மீதும் இகலி மாறுபாடு கொண்டு மெய்யுற்று உளையும் வெஞ்சரம் சொரிந்தான். அவர்தம் உடம்புகளிலே தைத்து வருத்தத்தை தரக்கூடிய வெம்மையான கூர்மையான அம்புகளை மழை போல் செலுத்தினான். அவ்வரிவில் அந்த இந்திரஜித்தனுடைய கட்டமைந்த உறுதியான வில் வளையும் மண்டல பிறையென வளைந்து தோன்றுகின்ற வான மண்டலத்தில் உள்ள சந்திரனை போல் காட்சி அளித்தது. நாழிகை ஒன்று நின்றது. ஒரு நாழிகை அளவு அம்புகளை தொடர்ந்து எய்யக்கூடிய நிலை நின்றது. ரொம்ப அழகு. இப்போ ஒரு அழகான இலக்கணம் பாருங்களேன். ராவணின்னு போட்டிருக்காரு. இது எப்படி சரியாகும்னா அதுக்கெல்லாம் நமக்கு இலக்கணம் இருக்கு. இது கம்பனுடைய ஒரு புதுமையான ஆக்கம். கவிஞர்கள் போற போக்கில் இதுல புதுமையை செய்து விடுவார்கள். நம்ம திருக்குறள் படிக்கும்போது சொன்னோம் இல்லையா, இந்த ஒப்புரவுன்ற சொல்ல வள்ளுவன் தான் உருவாக்கினார். அது மாதிரி வடமொழியில ஒரு வழக்கம் உண்டு. இன்னார் மகன்னு சொல்லும் போது தந்தை பெயரை சொல்லி ஒரு இகரம் சேர்த்துருவாங்க. தசரதன், அவன் மகன் யாரு? தாசரதி. முடிஞ்சு போச்சு. தாசரதினா தசரதனது மகன் ஆகிய ராமன் பொருள். இதே மாதிரி கம்பன் என்ன பண்ண, ராவணன் ராவணின்னு போட்டான். ராவணனது மகன் ராவணி. இது எப்படின்னா மொழியில இந்த மரபுக்கு இடம் கொடுக்கணும். உதாரணம் பாருங்க, நமக்கு ரொம்ப பழக்கமான மொழிகள்ல ஆங்கிலம் ஒரு மொழி. இந்த ஆங்கில மொழிய உருவாக்குகின்ற பொழுது, வார்த்தையை கவனிங்க, உருவாக்குகின்ற என்ன செய்தார்கள்? ஒரு மொழியினுடைய பலம் எதுன்னா அந்த மொழியின் கண் உண்டானதாகிய வினை சொற்கள் தான். பெயர் சொற்களுக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா பெயர்கள் காரணமே இல்லாமல் கூட இட்டு விடலாம். வினைக்கு அப்படி பண்ண முடியாது. எந்த மொழியிலும் வினை சொல் என்பது மரபு பிறழாமல் இருக்கணும். அதுதான் அந்த மொழிக்கு பலம். அத மொழி கோட்பாட்டில் என்ன சொல்றோம்னா மார்ஃபாலஜி. பொருள் தரக்கூடிய அளவுல ஒரு வினைச்சொல் இருந்தா அதுதான் அந்த மொழியினது மூல பலம். இங்கிலீஷ்ல என்ன பண்ணினார்கள், சில நேரங்கள் இந்த மொழியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால ஒரு பெயர் சொல்லிலிருந்து ஒரு வினை சொல்ல உருவாக்க முடியும்னு முயன்றார்கள். தமிழ்லயும் அந்த மாதிரி ஒரு இலக்கணம் இருக்கு. வினையால் அணையும் பெயர்னு தமிழ்ல சொல்ல. ஒருவன் மேற்கொண்ட செயலால் அந்த செயலினை கொண்டு அவனை புரிந்து கொள்ளுதல். உதாரணம், நாம ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் பெயர் கண்ணன் வச்சுப்போம். கண்ணன் வந்தானா அப்படின்னு கேட்கிறோம். நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்தான் அப்படின்னு முடிக்கிறார்.
வந்தான். உடனே நாம கேட்கிறோம், வந்தவன் எங்கேயா போனான்? வந்தவன் வருதல் என்கின்ற செயலை செய்தவன் இப்பொழுது எங்கு போனான்? அப்ப அவனுக்கு பேரே வேண்டாம். வருதல் என்கின்ற செயலை செய்தவன் அவன் எங்கு போனான்னா, அவன் வருதல் என்ற வினையால் அந்த வினையை கொண்டு அதுவே அவன் பெயராக மாற்றி விடுகிறான். இதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர். இது வினையை கொண்டு பெயரை பெறுவது. ஆனா ஆங்கிலம் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு பெயரை வினையா மாத்திடும். தமிழ்ல முடியாது, அது முடியவே முடியாது. இப்ப தாமரை போன்று முகம் மலர்ந்ததுன்னு சொன்னா ஓமையா சொன்னாதான் முடியும். தேனை போன்று இனிமையாக பேசினாள்னு சொன்னா ஓமையாதான் பேச முடியும். ஆனா ஆங்கிலம் என்ன பண்ணும்? ராக்கெட் ஒரு பெயர் சொல், ஆனா அப்படியே வினையா மாத்தி காமிச்சு. He rocketed on the roofன்னு காமிச்சு. ராக்கெட்டு போல கூரையில பாய்ந்தான், முடிஞ்சிடும். ஒரு பெயரை வினையாமாக்கிடும். நம்ம மலர் அப்படின்னு சொன்னா முகம் மலர்ந்திருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். மலர்ந்த முகம்னு தான் சொல்ல முடியும். மலரினான்னு சொல்ல முடியாது. சொன்னா தப்பு. இது ஒரு காலத்துல தப்பு. பின்னாளில் 20ஆம் நூற்றாண்டுல சில எழுத்து முயற்சிகள்ல முன்னோடிகளாக சிலர் வந்தார்கள். அதுல மிக முக்கியமானவர்கள் 4. ஒருவர் இந்த கரிசல் காட்டு சொல் வளங்களை எழுதின ராஜநாராயணன். மற்றொருவர் சுசமுத்திரம் ஒருத்தர். அதன் பிறகு வந்தவர் சுஜாதா என்கின்றவர். அதன் பிறகு திரைப்பாடல்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதக்கூடிய வைரமுத்து. இந்த 4 ஒரு புதிய முயற்சியை பண்ணினார்கள். ஆங்கிலத்தை போன்று இந்த ஒரு சொல் வழக்கு மாற்றுவது முடியுமான்னு. சில சொற்கள் வெற்றி பெற்றன, சில சொற்கள் வெற்றி பெற இயலாமல் இன்னமும் தடுமாறுகின்றன. முடியாது. என்ன காரணம்னா நம்ம மொழிக்கு ஒரு வரம்பு இருக்கு. இத வரம்புன்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல சொல்ல போனா ரிஜிடிட்டின்னு சொல்லலாம். இந்த ரிஜிடிட்டி வேணும். என்ன கேட்டா வேணும். நான் மற்றவர்களுடைய கருத்துக்கு உடன்படுகிறேனா எதிர்க்கிறேனான்றதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் எனக்கு அது வேணும். ஏன் என்றால் ஒரு மொழியின் கட்டமைப்பு என்பது அது கொண்டிருக்கக்கூடிய ரிஜிடிட்டி தான். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா மொழி என்ன ஆகும்? இழக ஆரம்பிக்கும், டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும் மொழி. அப்படி டைல்யூட் ஆச்சுன்னா அழிஞ்சு போயிடும். இதான் ஆபத்து. ஓவர் ரிஜிடிட்டி இருந்தாலும் அழியும், ரிஜிடிட்டியே வேண்டாம்னு சொன்னாலும் அழியும். இது மொழியில இருக்கக்கூடிய சிக்கல். அதனால சில புதிய சொல்லாக்கங்களை உருவாக்குகிறோம்னா, காயின் பண்றோம்னா யோசித்து தான் பண்ணணும். அதற்கு பல்வேறு விதமான தரங்கள் இருக்கு. சட்னு பண்ண முடியாது. மேற்கோளா சொன்னா புரியும். நாம இன்று மிதிவண்டின்னு ஒன்றை பயன்படுத்துகிறோம், சைக்கிள். இந்த மிதிவண்டி என்ற சொல் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுவதற்கு 120 ஆண்டு ஆச்சு. மக்களால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த சொல் அது உணர்த்தக்கூடிய பொருள் என்பதை தொடர்பு படுத்துவதற்கு 120 வருஷம் ஆச்சு.
ஆங்கிலேயர்கள் முதல்ல அந்த சைக்கிளை கொண்டு வந்த உடனே அப்போ மணிப்பிரவாள நடை இங்க இருந்தது. மணிப்பவள நடைன்னு வடமொழியையும் தமிழையும் கலந்து பேசக்கூடிய ஒரு நடை. உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள், இந்த சைக்கிளுக்கு துபி சக்கர வண்டின்னு பேர் வச்சான். 2 சக்கரங்களை உடைய வண்டி. எத்தனை பேர் இதை ஏத்துக்குவோம்? தமிழ் மொழி தெரிந்தவர்கள் மட்டும் இதை ஏற்றுக்க முடியாது. ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்காது. சரி, இதை கொஞ்சம் தனித்தமிழ் பண்ணலாமான்னு சில பேர் முயன்று இந்த துபி சக்கர வண்டிய ஈர் உருளின்னு மாத்தினார். அதை கொஞ்சம் ஒழுங்கா உச்சரிக்கலைன்னா பொருளே மாறி போயிடும். ஈர் உருளின்றதுக்கு பதிலா 2 சக்கரம் உருளுவதற்கு உண்டானது. அதை ஒழுங்கா உச்சரித்தா ஈர் உருளின்னு வரும். வேகமா சொன்னீங்கன்னா ஈருளின்னு ஆயிடும். தலையில இருக்கக்கூடிய ஈரினை எடுக்கக்கூடிய ஒரு கருவியா மாறிடும். இதற்கு பிறகுதான் யோசித்தார்கள், மேல உட்கார்ந்து பெடலிங் பண்றோம் இல்லையா, மிதிக்கிறோம். மிதித்தலினால் இயங்கக்கூடிய வண்டி ஆகவே மிதிவண்டி. இதை நிலைபேறு அடையறதுக்கு 120 வருஷம் ஆச்சு. நம்ம காலத்துல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு 30 ஆண்டு காலம் மேலை நாடுகள்ல இருந்து கணிப்பொறி இங்க வந்தது. அந்த கணிப்பொறிக்கு அவர்கள் வைத்த பெயர் கம்ப்யூட்டர். இது எங்கிருந்து வந்ததுன்னு கம்ப்யூட் அப்படின்ற ஒரு சொல்லில் இருந்து வந்தது. அப்ப பலவிதமான கணக்குகளை ஒரு சேர பார்ப்பதற்கு பேர் கம்ப்யூட்னு பேர். அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணா, கணக்கிடும் பொறின்னு சொன்ன முதல் மொழிபெயர்ப்பு. அப்புறம் கணக்கு இடும் பொறி நல்லா இல்லையே, அதனால என்ன பண்ணா அந்த கணக்கு இடும் பொறிய கணிப்பொறின்னு மாத்தின. இதுவும் கொஞ்ச நாள் கணிப்பொறினே போய்கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் இவனுக்கு தொல் தமிழ்ல இருந்த ஒரு சொல்லு தெரிஞ்சது. அடாடா, பழைய காலத்துல வான வெளியில இருக்கக்கூடிய விண்மீன்களினது இயக்கம், கோள்களினது இயக்கம், இவைகளை எல்லாம் கணித்து சொல்லக்கூடியவன கணிவன்னு சொல்றோம் இல்லையா. அதே பெண்பாலா இருந்தா கணிச்சின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப கணினாலே கணக்கிடுதல் தானே பொருள். ஆகவே ஒரு அகிரிணை முடிவை கொடுத்து இந்த பொரிய இகரத்துல முடிச்சுட்டு கணினின்னு மாத்தி விட்டா என்ன, கணினி. இன்றைக்கு அதுதான் வழக்கில் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சொல்ல உருவாக்குறதுக்கு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, காயினிங் எ நியூ வேர்ட், அவ்வளவு எளிதில்லை. மொழி மரபு இடம் கொடுக்கணும். பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழி அதை ஏற்றுக்கொள்ளணும். பேச்சு வழக்கினை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அது புரியணும். இந்த மாதிரிதான் நிறைய சொற்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், வேடிக்கையா இருக்கும். சினிமாக்கு திரைப்படம்னு சொன்னது, ரேடியோக்கு வானொலின்னு சொன்னது, டெலிவிஷனுக்கு டெலிபோனுக்கெல்லாம் தொலை பேசும் கருவி, தொலைக்காட்சி, தொலை தட்டச்சு, டெலிபிரிண்டர். இந்த டெலின்ற சொல் தொலைவுன்ற பொருளை உருவாக்கினதுனால எளிதா போச்சு எல்லாம். இந்த மாதிரி ஒரு மொழியில முழுமையுமான மொழியின் தன்மையை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல புது சொல்ல உருவாக்கும். கம்பன் எவ்வளவு அழகா உருவாக்கினான் பாருங்க. தசரதன் மைந்தன தாசரதின்னு சொல்றது போல ராவணன் மைந்தன ராவணின்னு சொல்றேன். என்ன தப்பு? கம்பன் சொன்னா தப்பு இல்லை, நாம சொன்னாதான் தப்பு. கம்பன் சொன்ன கம்பனுக்கு எதுவும் இடம் தரும், ஞாபகம் வச்சுக்கணும். மாபெரும் கவிஞன். அவன் புதியதாக ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா அவர் புதுமை நோக்கில் படைத்திருக்கிறார், ஏற்றுக்கொள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இந்த மாதிரி மகா கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய சில தனித்துவங்கள், பிரிவிலேஜ். அவங்க என்ன சொன்னாலும் உடனே அது சரிதான். ஏன்னா அவர்களினுடைய புலமைக்கு நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அது ஒரு பெரிய ஆற்றல். அதனால இங்க இந்த ராவணின்ற சொல் அத விளக்கும் போது அந்த மொழியியல் கோட்பாட்டையும் சொல்லணும்னு ஆசை இருந்ததுனால சொன்னேன். சரி, அடுத்தது இந்த ஒரு நாழிகை பொழுதுல, அதாவது 1 மணி 2.5 நாழிகை 1 மணி நேரம் தொடர்ந்து வில் வளைந்த நிலையிலேயே அவ்வளவு விரைவாக இந்திரஜித்தன் அம்புகளை எய்தான். பச்சிமத்தினும் மருங்கினும் முகத்தினும் பகழி உச்சி முற்றிய வெய்யவன் கதிர் என உமிழ கச்சம் உற்றவன் கைத்துணை கடுமையை காண அச்சம் உற்றனர் கண் புதைத்து ஒடுங்கினர் அமரர். கச்சம் உற்றவன், கச்சம்னா கச்சைன இடுப்புல கட்டக்கூடிய தோலாடை, ஆடையை இறுக கட்டி போர் செய்பவனாகிய இந்திரஜித்தன் உச்சி முற்றிய வெய்யவன் கதிரன, உச்சி பொழுதிலே இருக்கக்கூடிய சூரியனது கடுமையான கதிர்களைப் போல பச்சிமத்தினும் முகத்தினும் மருங்கினும் பகழி உமிழ, ராம லக்குவர்கள் போன்றோர்களினது மேற்புறத்தும் முகத்திலும் இரு பக்கங்களிலும் அம்புகளை செலுத்த கைக்கனை கடுந்தொழில் காண அங்கனம் செலுத்த பெற்ற அவனது கையில் இருந்து புறப்பட்ட அம்புகளினது கொடுந்தொழிலை காணுதற்கு அமரர் அச்சம் உற்றனர் கண் புதைத்து ஒடுங்கினர். தேவர்கள் இப்படிப்பட்ட இந்திரஜித்தனது போர் ஆற்றலை கண்டு பயந்தார்கள். பயந்ததோடு இல்லாமல் தங்கள் கண்களையும் பொத்திக் கொண்டார்கள். இனி என்ன ஆகும்? ஏனென்றால் சில கொடுமையான காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. ஆகவே இந்த இந்திரஜித்தன் வில்லாற்றலும் அவன் வில்லில் இருந்து அம்புகள் புறப்பட்ட வண்ணம் இருப்பதும் அது இலக்குகள் தவறாமல் முகத்திலும் தோள்களிலும் ராமனுக்கும் லக்குவனுக்கும் அங்கதனுக்கும் அனுமனுக்கும் ஏனைய முன்னணியில் நின்ற வானர வீரர்களுக்கும் இடைவிடாது தைத்து கொண்டிருப்பதை கண்டதினால் இந்த போர் இனி என்ன ஆகுமோ என்ற கவலையில அச்சத்தினால் தேவர்களும் தங்கள் கண்ணை மூடிக்கொண்டார்கள். இனி எவ்வாறு போர் தொடர்ந்து நடந்தது என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.